வாங்க, இன்னைக்கு நாம தினமும் பாக்குற ஒரு சாதாரண விளம்பரத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய கதை பத்தி பார்க்கலாம். ஆமாங்க, ஒரு சிம்பிள் விளம்பரம் விவசாயத்தோட பெரிய பிரச்சனைகளையும் அதுக்கான நவீன தீர்வுகளையும் பத்தி எவ்வளவு ஆழமா பேச முடியும்னு நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இந்த விளம்பரத்தை நாம ஒன்னொன்னா பிரிச்சு மேஞ்சு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த கதையோட வில்லன் யாருன்னு பாத்திரலாம். உருவத்துல ரொம்ப சின்ன ஆளு, ஆனா இவரோட தாக்கம் ரொம்ப ரொம்ப பெருசு. பாருங்க, எந்த ஒரு பொருளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியும் அது என்ன பிரச்சனையை தீர்க்குதுன்னு நாம புரிஞ்சுக்கணும் இல்லையா? இங்க அந்த பிரச்சனை தான் இந்த பழுப்பு தத்துப்பூச்சி. ஆங்கிலத்துல இதுக்கு பேரு பிரவுன் பிளான்ட் ஹாப்பர், சுருக்கமா பிபிஹெச்னு சொல்வாங்க. இந்த சின்ன பூச்சி தான் நம்ம கதையோட மெயின் வில்லன். யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் ஒரு சின்ன பூச்சி, இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கான மக்களோட முக்கிய உணவான அரிசி. இது வெறும் பயிரை சேதப்படுத்துற விஷயம் மட்டும் இல்லைங்க, இது நம்ம உலகத்தோட உணவு பாதுகாப்புக்கே வர ஒரு பெரிய அச்சுறுத்து. இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது விவசாயிகள் கண்டிப்பா ஒரு தீர்வுக்காக ஏங்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்போதான் இந்த விளம்பரம் அவங்களுக்கு ஒரு நிச்சயமான வாக்குறுதியை கொடுக்குது. அது என்னன்னு பாப்போம். ஓகே, இதுதான் அந்த விளம்பரம். நாம இன்னைக்கு அலசி ஆராய போறது இதத்தான். மீ சித்ரான்ற இந்த தயாரிப்பு விவசாயிகளோட நம்பிக்கையை எப்படி வாங்க முயற்சி பண்ணுதுன்னு நாம பார்க்க போறோம். இந்த விளம்பரத்தோட ஹெட்லைனை பாருங்க, நிச்சயமான ஆர்கானிக் தீர்வு. சும்மா யோசிச்சு பாருங்க, எத்தனையோ மருந்தடிச்சு பலன் கிடைக்காம தன்னோட உழைப்பு வீணா போறத பார்த்து நொந்து போன ஒரு விவசாயிக்கு இந்த நிச்சயமான அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை அது எவ்ளோ பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அதுதான் இந்த விளம்பரத்தோட முதல் வெற்றி. சரி, அந்த ப்ராமிஸ்க்கு பின்னாடி என்னதா இருக்கு? வாங்க, அந்த பாட்டிலோட லேபிள கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். அப்போதான் இந்த தயாரிப்பு உண்மையில என்ன செய்யுதுன்னு நமக்கு புரியும். பொருளோட பேரு மீ சிட்ரா. பேரு சிம்பிளா தான் இருக்கு, ஆனா அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஒரு வரி தான் விஷயமே. அது இந்த தயாரிப்போட அறிவியல் பின்னணிய நமக்கு விளக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? இயற்கை நோய் எதிர்ப்பு மாடுலேட்டர். அதாவது இது ஒரு பூச்சிக்கொல்லி கிடையாது. இது பூச்சிய நேரடியா கொல்லாது. அதுக்கு பதிலா செடியோட இம்யூன் சிஸ்டத்தை, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை பூஸ்ட் பண்ணி நீயே சண்டை போடு அப்படின்னு செடியை தயார்படுத்துது. சொல்லப்போனா இது செடிக்கு ஒரு கவசம் மாதிரி. இப்ப இந்த டீட்டெயில்ஸை பாருங்க. இந்தியா க்ரோ கம்பெனி பேரு, ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன், மேட் இன் இந்தியா முத்திரை, இதெல்லாம் சும்மா தகவல் இல்ல. இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா, நாங்க ஒரு நம்பகமான கம்பெனி, எங்களோட ப்ராடக்ட் தரமானது, இது நம்ம ஊரு தயாரிப்புன்னு கஸ்டமர் மனசுல ஒரு நம்பிக்கையை விதைக்கிறாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விளம்பரம் ஒரு தீர்வு மட்டும் விக்கல, அது ஒரு ஆர்கானிக் தீர்வை விக்குது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல கெமிக்கல்ஸ் பத்தின விழிப்புணர்வு அதிகமாயிட்டு இருக்கு. அப்போ இந்த ஆர்கானிக்ன்ற ஒரு வார்த்தைக்கே எவ்வளவு பவர் இருக்குன்னு பாருங்க. இப்ப இந்த 2 விதமான அப்ரோச்சையும் பாருங்க. ஒரு பக்கம் கெமிக்கல்ஸை வச்சு பூச்சிய நேரடியா கொல்றது, இது சில சமயம் செடிக்கும் பாதிப்பை உண்டாக்கலாம். இன்னொரு பக்கம் செடியையே பலப்படுத்தி இயற்கையா பூச்சிகளை எதிர்க்க வைக்கிறது. இந்த விளம்பரம் 2வது வழிய ஒரு மாடர்ன் வழியா முன்னிறுத்துது. சரி, நாம இவ்ளோ நேரம் பண்ண இந்த பகுப்பாய்வு வெறும் இந்த ஒரு விளம்பரத்தை பத்தினது மட்டும் இல்ல. நாம பாக்குற ஒவ்வொரு விளம்பரத்தையும் எப்படி ஒரு விமர்சன கண்ணோட்டத்தோட அணுகணும்னு இது நமக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்குது. நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான 4 ஸ்டெப் தான். முதல்ல வில்லனான பிபிஹெச் பிரச்சனைய கண்டுபிடிச்சோம். அப்புறம் ஹீரோவான மீசிட்ராங்கிற தீர்வை பார்த்தோம். அதுக்கப்புறம் மாடுலேட்டர் மாதிரி அவங்க யூஸ் பண்ண வார்த்தைகளை அனலைஸ் பண்ணோம். கடைசியா ஆர்கானிக்ங்கிற அவங்களோட விற்பனை யுக்தியை புரிஞ்சுக்கிட்டோம். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு விளம்பரமும் ஒரு கதை தான். உங்களை நம்ப வைக்கிறதுக்காக ரொம்ப கவனமா எழுதப்பட்ட ஒரு கதை. அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும், படத்துக்கும், சர்டிபிகேட்டுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அப்போ கடைசியா ஒரு கேள்வி வருது, இந்த விளம்பரம் நிஜமாவே எதை விக்குது? அந்த பாட்டில்ல இருக்கிற ஒரு லிக்விட மட்டுமா? இல்ல, பயிர் நாசமாயி மனசு உடைஞ்சு போயிருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்துக்கான ஒரு புது வழியையும் விக்குதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?